ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷாஷா பாப்பாவோட மொட்டை காதுகுத்து ஃபங்க்ஷன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போர்ட்ரேட்டில் தான் எடுத்திருந்தேன். லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்காததுனால நான் இந்த மாதிரி 3 மினிட்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஹந்தி ஸ்டென்சில் வாங்கியிருந்தோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டுக்குமே 60 ருபீஸ் தான். பேக்கில் வச்சதோட ஸ்டென்சில் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 135. ஆனால் அதில் கொஞ்சம் டிசைன் வந்து நல்லா இருக்கும். பட் 60 ருபீஸ்க்கு ஃப்ரண்ட்டில் வச்சிருந்தோம் இல்லையா, அதோட டிசைன் வந்து நார்மலாக தான் இருந்தது. ப்ளஸ் கோட் வந்து 10 ருபீஸ். ஸோ 70லே பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டுக்கும் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். பேக்கும் வைக்கிற மாதிரி இருந்தனா 150லே முடிஞ்சிரும் நமக்கு. ஸோ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து ஃபில்லாக இருக்கணும், கொஞ்சம் நார்மலாக இருந்தால் போதும்னு நினச்சி தான் வாங்கியிருந்தோம். மேக்ஸிமம் நிறைய கவர் பண்ண முடியல, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு மொட்டை போட்டாச்சு, அடுத்து அண்ணாக்கும் மொட்டை போட்டாச்சு. மொட்டை போட்டதும் பார்த்தீங்கன்னா பாப்பா நிஜமாவே வந்துட்டு கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தா. ஸோ அண்ணாவை பார்த்து அதுக்கப்புறம் வாய்ஸ் கேட்டதும் அப்பான்னு சொல்லிட்டு பழக ஆரம்பிச்சிட்டா. அவனும் நல்ல ஹேர் தாடியெல்லாம் வச்சுருந்தானா சடனாக வந்து மாறினதும் இதாகிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து அன்னிக்கு பூமுடி கொடுத்தாச்சு. ஸோ அவங்களோட சாரீ அவங்க ஃபேமிலிக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் ஷேடில் எடுத்துருந்தாங்க. ஒரு சைடு அவங்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க, பாப்பாவை இந்த சைடு நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அவளுக்கு பாவாடை சட்டை போட்டு விட்டுட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்பவே க்யூட்டாக இருந்தா. ஆனால் இது கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து ரெட் கலர் பாட்டமும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் வரும், பியால் ஒர்க் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ப்ரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன எடுத்து கொடுத்து பாப்பா காது குத்துக்கு கம்மல் எல்லாமே எடுத்து வச்சு ரெடியாக வச்சுருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ 3 பேருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாரீ தான். சின்னண்ணி வந்து சாரீ கட்டவா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டு வந்தாங்க. நானும் கட்டேன், நீங்களும் கண்டிப்பாக கட்டுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வியர் பண்ணியிருந்தோம். தென் வந்து பாப்பா நல்லா தூங்கிட்டு அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தூக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ராமம் போட்டதும் அவளுக்கு இன்னுமே அழகாக இருந்தது. அப்படியே குட்டி ஆண்டாளம்மா மாதிரி இருந்தா. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காது குத்த போகிறோம். ஸோ அவள் அந்த பாயிண்ட் வைப்பாங்க பார்த்தீங்களா, எங்கே குத்தலான்னு சொல்லிட்டு. ஸோ அது வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக வாயை திறந்தா, அடுத்து அவள் குத்துனதும் அழுக ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி கொஞ்சம் நார்மல் ஆகிட்டா. கொஞ்சம் வந்துட்டு அந்த இடத்துல தண்ணி ஊற்றி விட்டோம், கொஞ்சம் ஜில்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு. இந்த குட்டி தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணியோட அக்கா பையன். க்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டி நடந்துட்டு இருந்தான். மடிச்சு விட்டது இன்னும் அழகாக இருந்தது. அந்த குழந்தைங்க நடக்கிற ஸ்டைலை பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு வெளியில் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ரொம்ப நேரம் கோவிலில் இருந்தோம், நட சாத்துற டைம் வேறு ஆயிடுச்சு மதியம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வராண்டாக்கு வந்துட்டோம். ஏன்னா கிளம்புற டைமில் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு, ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. ஸோ இது மார்னிங்கே மாற்றி விட்டுக்கணும். ஆனால் வீட்டுக்கு வந்து தான் பார்த்தீங்கன்னா கொலுசு மாற்றி விட்டோம் பாப்பாவுக்கு. அடுத்து சமையலுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லியிருந்தாங்க, அது போக நாங்களுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த ஒர்க்கு முடிச்சிருந்தோம். ஸோ என்ன சமையல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெஜ்ஜு தான். டேஸ்ட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருந்தது. பன்னீர் புலாவ் செஞ்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி நான் சாப்பிடும்போது இல்லை, ஏன்னா நான் நல்லா தூங்கிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் போனேன். ஸோ அதனால் காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இவளுக்கு சும்மா ஸ்பூன் மட்டும் கொடுத்து விளையாண்டுட்டு இருந்தோம். இருக்கிற டாய்ஸை வச்சு கொஞ்ச நேரம் கிட்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த vlog அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.